அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நாட்டில் தற்பொழுது கோவிட்-19 என்று சொல்கின்ற இந்த கொரோனா நோயானது தீவிரமாக பரவிக் கொண்டிருக்கின்றது. எனவே அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இந்த நோயின் தாக்கம் அதிகரித்து கொண்டு வருகின்றது. எனவே அனைவருமே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். இந்த காலப்பகுதியில் மாணவர்கள் வீட்டிலிருந்தே படித்துக் கொள்ளலாம். இந்த காணொளிகளை பார்ப்பதன் மூலம் நீங்கள் இதனை விளங்கிக் கொண்டு பயிற்சிகளையும் செய்து கொள்ளலாம். எனவே இந்த காணொளியினை உங்களது சொந்தங்கள் அனைவரும் பயன்படுத்துமாறு நீங்கள் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கான உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள். இன்றைய காணொளி தரம் 11 காணப்படுகின்ற 2ஆம் தவணைக்குரிய பாடமாகிய கூட்டல் விருத்தி சம்பந்தமானது. அதாவது தரம் 10 நீங்கள் பெருக்கல் விருத்தியை பற்றி கற்றுள்ளீர்கள். உங்களுடைய பரீட்சையில் இறுதி பரீட்சையில் 2வது பாட்டு செகண்ட் பார்ட்டில் 7வது கேள்வியாக இந்த கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி கேள்வி வரும். அதில் உங்களுக்கு நீங்கள் 10ஆம் ஆண்டில் இந்த கூட்டல் விருத்தியை பற்றி முழுமையாக படிச்சிருப்பீங்க. இந்த 11ஆம் ஆண்டில் பெருக்கல் விருத்தியை பற்றி இருக்கு. அதுதான் தற்பொழுது பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருக்கல் விருத்தி உங்களோட 2ஆம் தவணைக்குரிய 2வது புத்தகத்தின் 16வது பாடமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் முதலாவது கூட்டல் விருத்தின்னு சொன்னால் என்ன, அதாவது ஒரு எண்கோலம் சொன்னா ஏதோ ஒரு ஒழுங்குமுறையில மாற்றம் அடைந்து போற எண்கோவைகளை எண் தொடரத்தான் எண்கோலம்னு சொல்லுவாங்க. அந்த எண்கோலங்கள் ஏதோ ஒரு ஒழுங்குல மாற்றம் அடைந்து போகும். அதுலயும் கூட்டல் விருத்தின்னு சொன்னா என்ன, அதாவது பொது வித்தியாசம் டின்னு சொல்லுவாங்க. பொது வித்தியாசம் சமனாக காணப்படுகின்ற எண்கோலம் தான் கூட்டல் விருத்தி. இது நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச விஷயம். இப்ப இங்க நீங்க பெருக்கல் விருத்தியை பத்தி தான் படிக்க போறீங்க. பெருக்கல் விருத்தின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அதாவது பெருக்கல் விருத்தின்னு சொல்றது இங்க பொது விகிதம் சொல்லுவாங்க, ஆர் என்று சொல்லுவாங்க. அதாவது ஆர் சொன்னா பொது விகிதம். பொது விகிதம் என்றா என்னன்னு சொன்னால் உங்களுடைய இந்த ஒரு ஏதாவது ஒரு எண்கோலத்தின் இது 1ஆம் உறுப்பு 2ஆம் உறுப்பு 3ஆம் உறுப்பு 4ஆம் உறுப்பு 5ஆம் உறுப்பு 6ஆம் உறுப்பு அப்படியே வரும். அப்ப இது அடுத்து வார 2 உறுப்புகள். இந்த அடுத்து வார உறுப்புகளின் பின்னுறுப்பிலிருந்து நீங்க பின்னுறுப்பிலிருந்து முன்னுறுப்பை கழிச்சா வர்றது பொது வித்தியாசம், அது கூட்டல் விருத்தி. இங்க பொது விகிதத்துல நடக்கணும்னு சொன்னா உங்களுக்கு இந்த பின்னுறுப்பை நீங்க முன்னுறுப்பால பிரிச்சேங்கன்னு சொன்னா அங்க பொது விகிதம் பெறும். நிவாரண முதலாவது 6 3ஆ பிரிங்க, 6 3ஆ பிரிச்சா வர்றது 2. அப்ப இங்க பொது விகிதம் 2. அப்ப R சமன் 2ஆ காணப்படுது. அதே மாதிரி நீங்க மாத்தியும் பிரிச்சு பார்க்கலாம். அடுத்த R சமன் நீங்க 12 6ஆல பிரிக்கலாம். 12 6ஆ பிரிங்க, பிரிச்சா வர்றது 2. அதே மாதிரி நீங்க 24 R சமன் 24 12ஆ பிரிங்க, பிரிச்சீங்கன்னா வர்றது 2. பாருங்க இங்க இந்த பொது விகிதம் சமனாக காணப்படுது. இப்ப இந்த பொது விகிதம் சமனாவார எண் தொடர்கள் பெருக்கல் விருத்தின்னு சொல்லுவோம். பெருக்கல் விருத்தின்னு சொன்னா இங்க R சொல்ல பொது விகிதம் சமனா காணப்படும். அது உங்களுக்கு தெரியும். இங்க ஏன்னு சொன்னா அங்க முதல் உறுப்பு, நீங்க கூட்டல் விருத்திலையும் படிச்சிருப்பீங்க. ஏன்னு சொல்றது முதல் உறுப்புன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா முதல் உறுப்பு. அதே போல உங்களுக்கு ஆறுன்னு சொன்னா பொது விகிதமா காணப்படும். உங்களுக்கு என்னண்டா உறுப்புகளின் எண்ணிக்கை தான் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த எண்ணிக்கை. அப்ப அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இது ஒரு பெருக்கல் விருத்தியா காணப்படும். அப்ப இந்த விருத்தியில நீங்க அடுத்து வார 2 உறுப்பையும் பார்க்கலாம். இப்ப பொது விகிதம் என்ன வருது, உங்களுக்கு 2 வருது. அதாவது 2ஆல பெருக்கப்பட்டு போறாரு. 2 மடங்கு 3 2ஆல பெருக்குங்க 6, 6 2ஆல பெருக்குங்க 12, 12 2ஆ பெருக்குங்க 24. அங்கால நீங்க 24 2ஆ பெருக்குங்க 48, 48 2ஆ பெருக்குங்க 96. அப்ப நீங்க அடுத்து வார 2 உறுப்புகளையும் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்ட் 1ல அப்படியான சொல்லிலாம் போடுவாங்க. அடுத்து வார உறுப்புகளை காண்றது, பொது விகிதத்தை காணுங்க, இது ஒரு பெருக்கல் விருத்தியான்னு கூட கேட்பாங்க. இப்போ நீங்க என்ன, இந்த பொது விகிதம் சமனாக இருந்தால், பொது விகிதம் சமனாக காணப்படுவதால் இது ஒரு பெருக்கல் விருத்தியா. அப்ப நீங்க அதையும் சொல்லிக் கொள்ளலாம். பெருக்கல் விருத்தியாண்டு கேட்டிருந்தா அதை நீங்க அதுக்கான காரணம் பொது விகிதம் சமனாக காணப்படுவதால் இது ஒரு பெருக்கல் விருத்தி ஆகும் என்று நீங்க அதுக்கான காரணத்தையும் வெளிக்கொள்ளலாம். அப்ப உங்களுக்கு பெருக்கல் விருத்தியை நீங்க பொது விகிதம் காண்பது, அடுத்து வார 2 உறுப்பு காண்பது. இந்த விஷயம் உங்களுக்கு விளங்குதா? இந்த விஷயம் விளங்குனா நம்ம இதுக்குள்ள சின்ன சின்ன கேள்விகளை பார்த்து கொள்ளலாம். கூட்டல் விருத்தியில உங்களுக்கு பொது உறுப்பு காண்றதுக்கு, அதாவது TN உறுப்பு காண்றதுக்கான சமன்பாடு ஒன்று இருக்கிற மாதிரி பெருக்கல் விருத்திலையும் அதே சமன்பாடு இருக்கு. அதாவது நீங்க அதை வச்சுக்கொண்டு நீங்க கூட்டல் விருத்தில என்ன செய்வீங்க, TN என்ற வாய்ப்பாடு வச்சுக்கொண்டு TN சமன் A சக N சை D என்ற சமன்பாடை வச்சுக்கொண்டு நீங்க முதலாம் உறுப்பு கண்டுபிடிக்கலாம்.
உறுப்புகள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கலாம், எத்தனையாவது உறுப்பை கேட்டால் கண்டுபிடிக்கலாம், டிஏ கண்டுபிடிக்கலாம், ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இங்க பெருக்கல் இடத்துலையும் எண்ணாம் உறுப்புக்கான ஒரு சமன்பாடு இருக்கு. என்னன்னு சொன்னா சமன்பாடு நீங்க வடிவா மனப்பாடம் செய்து கொள்ளணும். சமன்பாடு tn சமன் ARN உண்டு. இந்த சுட்டியில n உண்டு இங்க நல்லா பார்க்கணும். சுட்டியில இருக்கு n உண்டு. ஏன்னு சொன்னா என்ன? முதலாம் உறுப்பு. ஆர்ன்னு சொன்னா பொது விகிதம். என்னன்னு சொல்ல உறுப்புகள் எண்ணிக்கை உண்டு. அப்ப இதான் கூட ஒரு எண்ணாம் உறுப்பு tn உறுப்பு காண்றதுக்கான ஒரு சமன்பாடா காணப்படும். உதாரணம் பாருங்க, ஒரு கேள்வி சொல்றாங்க, ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பு 3 A3, ஆர் 2. அப்ப n 5 சொன்னா அஞ்சாம் உறுப்பு என்ன? இந்த இங்கதான் கேள்வியானது. முதலாம் உறுப்பு 3, பொது வீதம் 2, அஞ்சாம் உறுப்பு என்ன? அப்ப இந்த கூட்டத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். முதலாம் உறுப்பு 3, பொது வீதம் 2. அப்ப 2ஆல பெருக்கப்பட்டு போகும். 3 6 2 12 2 வருங்க 24 2 பேருங்க 48. அஞ்சாம் உறுப்பு 48 வரும். நம்ம இப்படி போட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம சமன்பாட்டை வச்சு செஞ்சு பார்ப்போம். நம்ம tn சமன்பாடு என்ன சொல்லுது? tn சமன் ARN சொல்லுது. இப்ப நீங்க பாருங்க, சமன்பாடை வச்சு ஏன்னு சொன்னா என்ன? முதலாம் உறுப்பு எத்தனை? முதலாம் உறுப்பு 3. முதலாம் உறுப்பு 3 தர ஆறுன்னு சொன்னா ஏயோட ஆறு பெருக்கப்படுது தர ஆறுன்னு சொல்ற பொது விகிதம் 2. இங்க சுட்டில ஒன்று என்னன்னு சொல்றது? உறுப்புகள் எண்ணிக்கை அஞ்சாம் உறுப்பு என்னன்றாங்க கேள்வி. அப்ப இங்க என்னன்றது 5 1. இப்ப நீங்க சுருக்கி விடுங்கன்னு சொன்னா உங்களுக்கான விட வர சுருக்கி விடுங்க. 3 தர 2 5 4 அவை 3 தர 2 4 2 நீங்க 4 தர மொழி பெருக்கணும்னு சொன்னா 2 தர 2 4 4 8 8 16 வரப்போது. அவை 16 3 தர 16 48. அப்ப இங்க உங்களுக்கு அஞ்சாம் உறுப்பு 48 வரும். அப்ப உங்களுக்கு நீங்க 48 நீங்க நார்மலா போட்டும் பார்க்கலாம். நீங்க சமன்பாடை வச்சும் செஞ்சு பார்க்கலாம். இதுல நம்ம இன்னும் ஒரு கேள்வியை பார்ப்போம், உதாரணத்தை பார்ப்போம். பாருங்க கேள்விய இங்க சொல்றாங்க, ஒரு பெருக்கல் விருத்தியின் முதல் 3 உறுப்புகளும் தராங்க 81 27 9. அப்ப இந்த பெருக்கல் விருத்தியின் அஞ்சாம் உறுப்பு என்ன, ஏழாம் உறுப்பு என்ன தான் கேள்வி. உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த பெருக்கல் விருத்தியின் எண்ணாம் உறுப்புக்கான சமன்பாடு தெரியும். tn சமன் ARN. இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு நம்ம இந்த கேள்வியை செஞ்சு கொள்ளலாம். அப்ப நீங்க இந்த கேள்வியில ஏன்னு சொல்றது, நமக்கு இந்த சமன்பாடுல ஏ வேணும். இப்ப ஏன்னு சொல்றது என்ன? முதலாம் உறுப்பு. முதலாம் உறுப்பு எத்தனை அறிக்கை? 81 அறிக்கை. சமன்பாடுல முதலாம் உறுப்பு 81 அறிக்கை. அது ஆறுன்னு சொல்றது பொது விகிதம். பொது விகிதம் எப்படி பார்ப்பீங்க? பெண்ணுறுப்பை முன்னுறுப்பால பிரிப்பீங்க. அப்ப நீங்க 27 பெண்ணுறுப்பு 27 அது முன்னுறுப்பு 81. 27 81ஆல பிரிக்க போறீங்க. பிரிச்சீங்கன்னு சொன்னா சுருக்கி விடுங்கன்னு சொன்னால் நீங்க 9ஆல சுருக்கலாம், 27ஆல சுருக்கலாம். 1 கீழ் 3 வரும். 27 ஒரு முறை, 81 27 3 முறை. இப்போ 3 1 இதுல பொது விதமாக காணப்படும். நீங்க மற்ற மாதிரி மாறி பார்த்தாலும் அதை விடாம வரும். 9 27ஆல பிடிங்க. அப்படி 9ஆல பிடிச்சு விடுங்கன்னு சொன்னா 3 1. இங்க 6ன்னு சொல்ற பொது விகிதம் எப்பயுமே சமனாரிக்கு 3 1. இதை வச்சுக்கொண்டு நீங்க அஞ்சாம் ரூபா பார்க்கலாம். இப்ப tn சமன் வாய்ப்பாடு தெரியும். இப்ப t அஞ்சாவது ரூபா பார்க்க போறீங்க. t5 சமன் ARN வரப்போ இந்த n1 சுட்டியில வரும். இப்ப ஏன்னு சொல்றது முதலாம் உறுப்பு 81 தர ஆர் பொது விகிதம் கண்டுபிடிச்ச 3 1. உங்களுக்கு சுட்டில n1 என்னன்னு சொல்றது? அஞ்சாம் உறுப்பு. அஞ்சாம் உறுப்பு பார்க்க போறோம். இங்க முதலாவது கேள்விக்கு n 5 காணப்படும். n 5 காணப்படும். இப்ப இங்க எண்ணுக்கு பதிலா 5 போட்டோம்னு சொன்னால் 5 1. 81 தர 3 1. அப்படியே நீங்க 5ல் 1 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா 4. 3ல் 1 4ஆவது சுட்டி. இப்ப சுருக்கி விடுவோம். சுருக்கி விட்டீங்கன்னா 81 தர 1 4 1 தான். 1 4 மொழி பெருக்குவீங்க 1. 3 4 3 4 மொழி பெருக்கணும். 3 9 9 3 27 27 3 81. 3 4 81 வரப்போது. இங்க 81ல 1 தர 81. அப்ப 81 81 வெட்டலாம். வெட்டுன்னு சொன்னா 1 வரப்போது. ஆகவே அஞ்சாம் உறுப்பு அஞ்சாம் உறுப்பு 1 காணப்படும். அப்ப இங்க 2 கேள்வி கேட்காங்க. 1 அஞ்சாம் உறுப்பு கேட்காங்க, அடுத்து 7ஆம் உறுப்பு கேட்காங்க.
இப்ப நீங்க ஏழாம் உறுப்பு பாத்தீங்கன்னா அதே சமன்பாடு T2 போடலாம். T7 சமன் ARN/1 ARN/1. இப்ப நீங்க T7 பார்க்க போறீங்க. A வந்து 81 முதலாம் உறுப்பு, R உங்களுக்கு பொதுவிதம் கண்டுபிடிச்சீங்க 3 1, மேல உங்களுக்கு சுட்டியா வரப்போ N/1 என்னன்னு சொல்றது இங்க 7 ஏழாம் உறுப்பு பாக்குறீங்க. 7ல 1 போனா நேரடியா போறது 6. அப்ப இங்க 81 ஒன்றின் 6ஆம் பலு 1 தான். இந்த 3ன் 6ஆம் பலு அப்ப நீங்க 3 ஆறுதரம் எழுதி பெருக்கணும். இப்ப நீங்க 3 ஆறுதரம் எழுதி பெருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 729 வரும். 729. அவ நீங்க இங்க வந்து 81 729 சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுருக்கி விட்டு நீங்க கனபடியே போடலாம். சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 81 81 ஒரு முறை 729 81 9 முறை வரப்போது. இப்ப நீங்க சுருக்கி விட்டீங்கன்னா 1/9 என்று சொல்றது இங்க ஏழாம் உறுப்பா காணப்படும். ஆகவே நீங்க Tn7 ARN/1 என்ற வாய்ப்பாட வச்சுக்கொண்டு எல்லா கேள்விக்குமான பொதுவா பொதுறுப்பு காந்த கேள்வி, உங்களுக்கு இத்தனை உறுப்பு காந்த கேள்வி, இந்த உறுப்பு எத்தனை உறுப்புன்னு வாழ்ந்த காந்த கேள்வி எல்லாம் இதுல உங்களுக்கு நிறைய பலவிதமான கேள்வி இருக்கு. அதுல வந்து நம்ம 2 உதாரணம் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இங்க ஒரு கேள்வி சொல்றாங்க, ஒரு பெருக்கல் விடுத்தின் பொது விகிதம் 3, 4ஆம் உறுப்பு T4, 4ஆம் உறுப்பு 54, அப்ப உங்களுக்கு 4 என்னன்றது 4. ஆக இங்க கேள்வி வந்து A என்ன, முதலாம் உறுப்பு என்ன, A கண்டுபிடிங்க. A என்னங்க கேள்வி. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சமன்பாடு Tn சமன்பாடு, ARN/1 என்ற சமன்பாடு. இப்ப அந்த சமன்பாட்டை போடுவோம். சமன்பாட்டை போட்டீங்கன்னு சொன்னா இப்ப A தான் கேள்வி. இப்ப நமக்கு பாருங்க T4ஆம் உறுப்பு தெரியும். அப்ப T4 சமன் அதுக்கும் ARN/1 தான் வரப்போது. அப்ப T4 சரியும் பாருங்க 54. 54 பிறகு எடுவோம். 54 சமன் A என்றுதான் கேள்வி கண்டுபிடிக்கப்படும். R சொல்றவங்க என்ன பொது விகிதம் தந்திருக்காங்க 3. பொது விகிதம் 3. அங்கால நீங்க உங்களுக்கு என்ன தந்திருக்காங்க 4. அப்ப என்ன தெரியும், என்ன பிற 4 போடுவோம். 4/1. இப்ப நீங்க பாருங்க 54 சமன் A தர 3ன் 4ல 1 கழிங்க 3. 54 சமன் A தர 3ன் 3ஆம் பலு 3 வழி பெருக்கணும். 3 9 9 3 27. அப்ப 3ன் 3ஆம் பலு 27. அப்ப உங்களுக்கு A யோட 27 பெருக்கப்படுது. இங்கெல்லாம் வந்தா பிரிவட்டால் 54 27ஆல பிரிப்பீங்க. பிரிச்சீங்கன்னு சொன்னா A வரப்போது. 54 27ஆல பிரிங்க 10 வரப்போது. A சமன் 2. இப்ப உங்களுக்கு இந்த பெருக்கல் விருத்தியின் Tn7 ARN/1 என்ற சமன்பாடை வச்சுக்கொண்டு பலவிதமான கேள்வியெல்லாம் நம்ம சில உதாரணங்களை செஞ்சிருக்கோம். நீங்களும் உங்களோட பயிற்சி புத்தகத்துல நிறைய பயிற்சி இருக்கு. அந்த பயிற்சிகளை செஞ்சு பார்த்துக்கொள்ளுங்க. பயிற்சிகளை நம்ம அழகா இன்னும் ஒரு காணொலியில பார்த்து கொள்ளலாம். நீங்களும் பயிற்சிகளை செஞ்சு பார்த்து பெருக்கல் விருத்தியில எண்ணாம் உறுப்புக்கு ஒரு சமன்பாடு Tn7 ARN/1 சொல்லி இருக்கிற மாதிரி கூட்டுத்தொகைக்கும் சமன்பாடு உங்களுக்கு தெரியும். கூட்டவிதத்திலையும் கூட்டுத்தொகைக்கு சமன்பாடு இருக்கு. அதே போல பெருக்கல் விருத்திலையும் சமன்பாடு. அந்த சமன்பாடை பார்த்து கொள்ளுங்க. பெருக்கல் விருத்தியின் கூட்டுத்தொகைக்கான சமன்பாடு Sn தெரியும் உங்களுக்கு. கூட்டுத்தொகை காண்றது கூட்டுத்தொகை தான் Sn சமன் A அடைப்புக்குள்ள R சுட்டில N/1 கீழே உங்களுக்கு R/1 அதை பிரிக்கப்படாது. அப்படியே மொத்தமா பிரிக்கப்படாது. இப்ப இது உங்களுக்கு ஒரு பெருக்கல் விருத்தியின் கூட்டுத்தொகை காணதுக்கான சமன்பாடா காணப்படும். இந்த சமன்பாடு நீங்க வடிவா மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் A சொன்னா முதலாம் உறுப்பு, R சொன்னா பொது விகிதம், என்னன்னு சொன்னா உறுப்புகள் எண்ணிக்கை, இங்கேயும் R பொது விகிதம். இப்ப நம்ம உதாரணம் செஞ்சு பார்ப்போம். பாருங்க, ஒரு கேள்வி சொல்றாங்க 2 6 18. அப்ப 2 போற 2 கோலம் ஒரு பெருக்கல் விருத்தியா காணப்படுது. ஏன் பெருக்கல் விருத்தி பாருங்க, பொது விகிதம் சமனாரிக்கும். 6 2 பிரிங்க 3, 18 6 பிரிங்க 3, பொது விகிதம் சமனாரிக்கும். இந்த பெருக்கல் விருத்தியின் 5 முதல் 5 உறுப்புகளின் கூட்டுத்தொகை என்னன்றதான் கேள்வி. இப்ப முதல் 5 உறுப்பையும் பார்க்க போறீங்க. அப்ப சமன்பாடை போடுவோம். உங்களுக்கு சமன்பாடு சொல்லுது Sn சமன் A அடைப்புக்குள்ள R எண்ணாவது சுட்டி -1 கீழே R/1 சொல்லுது. அப்ப நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் A சொல்றது முதலாம் உறுப்பு என்ன, A சமன் 2. பொது விகிதம் நீங்க கண்டுபிடிக்கலாம். R சமன் பொது விகிதம். பின்னுறுப்ப முன்னுறுப்பால பிரிங்க, 6 2 பிரிங்க 3 பொது விகிதம் வரப்போது. நீங்க 18 பிரிந்தாலும் அதே 3 தான் பெறும் பொது விகிதம். 6 பொது கண்டுபிடிச்சுதான் சமன்பாடு நமக்கு எல்லாமே வந்தது. சமன்பாடை போடுவோம். முதல் 5 உறுப்பையும் பார்க்க போறோம். அப்ப S5 கொடுத்தா கண்டுபிடிக்க போறோம். A என்பது முதலாம் உறுப்பு 2. இங்க முதலாம் உறுப்பு இந்த கூட்ட பெருக்கலுக்கு இந்த முதலாம் உறுப்பு 2 அடைப்புக்குள்ள R
ஆறை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆறுன்னு சொல்றது உங்களுக்கு பொது விகிதம் அதுவும் கண்டுபிடிச்ச 3. இப்ப 3 முதல் 5 ரூபாயும் பார்க்க போறீங்க. அப்ப என்னன்றது 5 எண்ணிக்கை 5 சய 1 கீழையும் 6 உங்களுக்கு தெரியும் 3 சய 1 வரப்போது 6 பொது விகிதம் 3. இப்ப சுருக்கி விட்டீங்கன்னா முதல் 5 ரூபாய்க்கான கூட்டுத்தொகை வரப்போது. ஆகவே நீங்க சுருக்கி விடுங்க சமன் 2 3 5 என்னன்றது 5 என்னன்னு சொல்றது எண்ணிக்கை முதல் 5 ரூபாய் கொடுத்த அப்புறம் என்னன்னு சொல்றது 5 அவை 3 5 வரப்பது 3 5 தரம் வழி பெருக்குங்க 3 9 9 3 27 27 3 81 81 3 243 வரப்பது 243 சய 1 கீழே உங்களுக்கு 3 சய 1 2 வரப்பது. அப்ப நீங்க சுருக்கி விடுங்க சொன்னா இந்த 2 நீங்க வட்டி விடலாம். வட்டி விட்டால் 243ல 1 கழிக்க போறீங்க. கழிச்சுட்டீங்கன்னா 242. ஆக எஸ்என் சொல்ற முதல் 5 உறுப்புகளின் கூட்டுத்தொகை இந்த பெருக்கல் விதியில உங்களுக்கு 242 வரும். ஆக நீங்க இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு இது ஒரு பெருக்கல் விதியின் கூட்டுத்தொகை சார்ந்த சமன்பாடு. இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு நீங்க அனைத்து விதமான பெருக்கல் விதியின் கூட்டுத்தொகையை கண்டுகொள்ளலாம். அப்ப உங்களோட புத்தகத்தில் இருக்கிற பயிற்சிகளை இதுக்கான பயிற்சிகளை நீங்க செய்து பார்த்து கொள்ளுங்க. செய்து பார்த்து இந்த டைம்ல நீங்க செய்து பார்த்து அதுக்கான பயனை சரியா அடைந்து கொள்ளுங்க.